அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ வீவர்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான நல்ல குழுன்னு இருக்கிற இஃப்தார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இஃப்தார் ரெசிபின்னு மட்டும் இல்லைங்க, இப்போ இருக்கிற வெயிலுக்கு எல்லா வீட்லேயுமே இது சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நான் இன்றைக்கி தர்பூசணி பழத்தை வச்சு தான் இந்த ஜூஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி செய்ய போகிற இந்த தர்பூசணி ட்ரிங்க்கு வந்துட்டு நான் வந்து ஒரு குறிப்பிட்ட இன்க்ரீடியண்ட்டை வச்சு இந்த டிஷ்ஷை வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது ரொம்பவுமே டேஸ்டியாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நான் 1 கப் அளவு தர்பூசணியை வந்து சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சீட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் அதோட கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த கரண்டியை வச்சு நல்லா கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிட வேண்டாம், அந்தளவுக்கு பேஸ்ட் ஆக வேண்டியதில்லை. தருன்னு இருந்தால் தான் நம்ம ஜூஸ் குடிக்கும்போது லைட்டாக மென்று சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அந்த கரண்டியிலே வச்சு நல்லா அமுத்தி நான் நல்லா ஸ்மாஷ் பண்ணி ஜூஸ் எல்லாமே நல்லா வெளியே வந்திருக்கு. இப்போது நான் 1.5 டீஸ்பூனுக்கு மில்க்மெய்டு வந்து சேர்த்துக்கிறேன். மில்க்மெய்டு வந்து சேர்க்குறதுனால இது ஒரு நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டு வந்து நமக்கு கிடைக்கும். உங்கள் வீட்டில் மில்க்மெய்டு இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு நார்மல் சுகர் போட்டு கூட அதை ட்ரை பண்ணலாம். பட் இது சேர்க்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. இப்போ மில்க்மெய்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போது தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 3 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். மறுபடியும் செக் பண்ணி பார்த்துட்டு சர்க்கரை கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் சேர்த்துக்கலாம். இப்போது காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி செய்கிற மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 பேர் தாராளமாக குடிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்க்கரையெல்லாம் நல்லா கரையணும். இப்போ வந்து சூப்பரான தர்பூசணி ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கப்பில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மறுபடியும் நான் கொஞ்சம் தர்பூசணியை பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறத நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2-3 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நன்னாரி சர்பத் சேர்த்துக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தர்பூசணி ஜூஸை வந்து நான் அதில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்ம அடியில் வந்து நன்னாரி சர்பத் வந்து ஊற்றிருக்கோம்ல, அது மிக்ஸ் ஆகிறதுக்காக தான். இவ்வளோ தாங்க, நம்மளோட சூப்பரான ஜிலுன்னு இருக்கிற தர்பூசணி ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜூஸை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.